ஓம் திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ்க. ஓம் நம சிவா. ஓம் சக்தி. ஹரஹர மகாதேவா. சிவ சிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்பதற்காக இன்றைய நாள் வேலணை, வேல் ஒதுங்கின இடம் வேலணை, இதிகாசனம் வரலாறு, சரவணை ஸ்ரீ செல்ல கதிர்காமம், பொன்னி திருத்தலம், கதிர்காமபுரம் வேலணை. இது இலங்கையில் உள்ள யாழ் மாவட்டத்தில் வேலணையில் உள்ள ஒரு முருகன் சங்கும் வேலும் கொடுத்து வழிபட்ட திருத்தலம். வரலாறு சிறப்புமிக்க, உலகம் பூரா எத்தனையோ திருத்தலங்கள் இருக்கின்றது. அவ்வளவு திருத்தலங்களும் தமிழர்கள் சிவனை வழிபட்டு சித்தராகி சிவலிங்கமான திருத்தலங்கள். இன்றைக்கு இந்த இலங்கையில் கதிர்காமத்தில் வச்சு சங்கும் வேலும் கொடுத்து நீ முருகன் கிழவன் வடிவத்தில் வந்து சங்கும் வேலும் கொடுத்து நீ வழிபடு, 5வது வருடம் இந்த திருத்தலத்துக்கு வருவேன்னு சொல்லி வந்து எல்லா, அதாவது மனிதனுக்கு ஆணவம், அகங்காரம், கோபம், பொறாண்மை, காமம், பெண்ணாசை, மண்ணாசை, பேராசை, புகழாசை, பதவியாசை 5 சக்திகளால் படைக்கிறார். பஞ்சாட்சரம் 5 முகத்தோடு உருத்துராஜம், பாண்டவர்கள். இந்த திருத்தலம் வந்து காற்று, பூமி, நீர், நெருப்பு, ஆகாயம். பஞ்சாட்சர பழனி ஆண்டவர், இலங்கையில் பஞ்சாட்சர பழனி ஆண்டவர் வந்து இந்த வேலணையில் தான் இருக்கு. வேல் ஒதுங்கின இடத்துல முருகன் சங்கும் வேலும் கொடுத்து வழிபட சொல்லி இந்த திருத்தலத்தில் அந்த பூஜை செய்த பொன்னியம்மா 5வது வருஷம் முருகன் வந்து இங்கே உள்ள அனைத்து மக்களுக்கும் ஞானத்தை உபதேசம் பண்ணினார். ஞானம், அறிவோடு இருக்கிறவங்களுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணின தலம் தான் இந்த தலம். இந்த தலத்தில் அந்த அம்மா சொன்னவா, நான் சாவன், நான் சிவனடி சேருவன். தன்னுடைய திருத்தலத்தில் இருக்கிற தலத்தில் இருந்து 8 அடி, இத்தனை மணிக்கு சாவன், இத்தனாம் தேதி சாவன் சொல்லி சிவனடி சேர்ந்த அம்மாவை திருநூறு கற்பூரம் உப்பு போட்டு முப்படிவத்தில், மும்மூர்த்திகள் வடிவத்தில், பிரம்மன் விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் வடிவத்தில் கற்பூரம் உப்பு திருநூறு, அதுவும் 3 முப்படிவத்தில் சமாதித்தின திருத்தலம் தான் இந்த திருத்தலம். இது மனிதர்கள், தமிழர்கள், அனைத்து பக்தர்களும் வழிபடக்கூடிய ஒரு தலம். பூலோகத்தில் வாழக்கூடிய எல்லா, உலகம் பூரா பூலோகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் கையெடுத்து கும்பிடுங்க, திருநீறு அணியுங்கன்னு சொல்கிற திருத்தலம் இந்த திருத்தலம். இதில் ஒரு இறைவனுடைய சக்தி, காற்று, பூமி, நீர், நெருப்பு, ஆகாயம், பஞ்சாட்சர சக்தி இருக்கு. இயற்கையான பூமி, இயற்கையான நீர், பாசிப்படாத நீர், மேகம், இயற்கையான மேகம், இயற்கையான நீர், இயற்கையான நெருப்பு, இயற்கையான காற்று, இயற்கையான மேகம். இந்த பஞ்சாட்சர ஈஸ்வர இந்த தலத்தில் அனைவரும் கையெடுத்து கும்பிடுங்க, தீபத்தை அழகா தொட்டு கும்பிடுங்க. கையெடுத்து கும்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய சக்தி இந்த திருத்தலத்துக்கு இருக்கு. பொறுமையா வந்து எல்லாரும் கடைப்பிடிக்கலாம். உங்களுக்குள்ள என்னென்ன கஷ்டங்கள், துன்பங்கள், குழந்தை பாக்கியம் இல்லையா, நோயற்று வாழணுமா, மனித நேயத்தோடு வாழணுமா, அன்பாக வாழணுமா, கூட்டு குடும்பமாக வாழ வேணுமா, ஞானத்தை பெருக்க வேணுமான்னு கேட்கிற வரம் கொடுக்கிற பஞ்சாட்சர பழனி ஆண்டவர் தான் இந்த திருத்தலம். வேங்கேஸ்வரன் வேண்டிய வரங்கள் கொடுப்பார். சிவனை வழிபடுற ஆக்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு வடிவத்திலே
பூலோகத்தில் எப்படி எப்படி வழிபட போடுங்களோ அவரை வழிபட்டால், சிவனை வழிபட்டால், சிவன் என்று அணுவுமாசியான்னு சொல்லுவார்கள் விஞ்ஞான ரீதியில். சிவன் என்று அணுவுமாசி, இது சிவபூமி, இலங்கை, ஈழம். இந்த நாடு வந்து ஈழம். சிவன் ராவணன்ல அன்பு, ராவணன் சிவன்ல அன்பு. அதனால கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்சவர். 9 கோள்களையும் காலுக்குள்ள படியா வச்சிருந்தவன்டா தமிழ் மன்னன். ராவணன் சிவன்ல அன்பு, சிவன் ராவணன்ல அன்பு. அதனால எல்லாரும் அன்பாயிருங்கள், திருநீறு அணியுங்கள், கையெடுத்து கும்பிடுங்கள், மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், ஞானியாகுங்கள், வள்ளலார் ஆயினல் மாதிரி வாங்க. 63 நாயனர்மார்கள் வேற பாருங்க. திருமூலர், பட்டணத்தார், பூசல நாயனர், இப்படி எத்தனையோ வடிவங்கள்ல எத்தனையோ மனிதர்கள் வாழ்றார்கள் என்றால் அவர்கள் மனிதநேயத்தோடு வாழ்ந்தவர்கள் தான் பக்தர்கள், சித்தர்கள், யோகிகள், மகாரிஷிகள், வியாசர்கள், வேத வியாசர்கள், விசுவாமித்திரர்கள். அதனால நீங்கள் அனைவரும் மனிதர்களாக வாழ வேணும் என்று இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்கின்றேன். இதே திருத்தலத்தில் இருந்துதான் செல்லச்சன்னதி சென்று அங்கிருந்து வேலோடும் தேரோடும் 58 நாள் 850 கிலோமீட்டர், 7 மாவட்டம், 3 மாகாணங்கள், 108 திருத்தலங்களை தாண்டி முருக பக்தர்களும் சிவன் அடியார்களும் கதிர்காமம் போறார்கள் என்றால் கதிர்காமம் போக வேண்டிய வரம் ஒன்று இருக்கு. கதிர்காமம் போய்த்தான் வரம் வேண்ட வேணும் என்று தமிழர்களுடைய ஒரு எழுத்து, தலையெழுத்து. அதனால நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு, அன்பும் அறிவோடும் ஞானத்தோடும் வாழ வேணும் என்று இன்றைய நாள் இந்த அடியேன் தவத்திரு நாவண்ணா காணாச்சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியேன் திருநீட்டி சித்தர் அகில இலங்கை சமாதான நீதவான். இந்த பதவியெல்லாம் எனக்கு இருந்தாலும் நான் ஒரு சிவதொண்டன். சிவனை மட்டும் வழிபடுறான். எல்லாரும் சிவனை கும்பிடுங்கள். இனி சிவன் யுகம் 4 யுகத்திலேயே வாழ தெரியாமல் 4 யுகத்தில் வாழ வேணும் என்றதற்காக கணங்களுக்கு அதிபதியான கணபதி உபதேசம் பண்ணின மந்திரத்தையே யாரும் சொல்ற இல்லை. முதல் மந்திரம் தமிழர்களுடைய மந்திரம். வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, உம்மை அடிவணிந்து வணங்குகின்றோம். நீரே சச்சிதானந்த மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் யாவும் அறிந்தவர் நீரே. பரந்த மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் எங்கள் எல்லோருக்கும் நல்வீர்களாக. உள்ளத்தை ஆன்மீக ஆற்றலை தந்து தீய வேட்கைகளை எதிர்க்கவும் மனதை வெல்லவும் அருள்வீர்களாக. ஆணவம், காமம், துராசை, கோபம், பொறாமை, வெறுப்பு இவற்றில் இருந்து எங்கள் எல்லோரையும் விடுவிப்பீர்களாக. தெய்வீக இயல்புகளை எங்கள் இதயத்தில் நிரப்புவீர்களாக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உண்மையே காண்போமாக. உமக்கே சேவை செய்வோமாக. எப்போதும் உண்மையே நினைவு கொள்வோமாக. உமது நாமமே எங்கள் உதர்களில் ஒலிக்கட்டும். உம்மிடமே நாங்கள் உறுதியுடன் என்றென்று நிறைவேறுவோமாக. ஓம் நம சிவா. ஓம் சக்தி. அரஹர மகாதேவா. சிவ சிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஓம்